அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 40 அடிங்க. எந்த இடத்துல பல்லடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வித்தியாசத்துலைங்க. 40 அடி வந்து ஒரே நாளில் நம்ம வேலை முடிக்கிறோம். ஒரே நாளில் வேலை முடிக்கிறது வந்து நம்ம 2 பிக்கப் இருந்தால் தான், 2 வண்டி இருந்தால் தான் ஒரே நாளில் முடிக்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட் லோடு மார்னிங்கே வந்துடுச்சு, இது செகண்ட் லோடுங்க. பாருங்கள், உள்ளே வந்து பார்க்கலாம் சார். இதை அங்கே காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், அவர் காட்டியிருக்கார் பாருங்கள். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், காம்பவுண்டு வந்து ரொம்ப வருஷமாக 20 வருஷமாக இந்த கல் தான் வச்சு அவங்க காம்பவுண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள் சார், காட்டுங்க. இங்கே பாருங்கள், ரெடிமேட் காம்பவுண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே 8 அடி போஸ்ட்டு, டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சு. மீதி வந்து 6 ஸ்லாப்புங்க. 6 ஸ்லாப்பில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம பேக்கிங் கொடுக்கணும் கம்பல்சரி. எதனால் நம்ம பேக்கிங் கொடுக்குறோம்? மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் காற்று காலத்துலேயும் பக்கத்தில் ஏதாவது பில்டிங்கே கட்டுற மாதிரி இருந்தாலும் அந்த வந்து ஷேக்கிங் ஆகாமல் நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அர்ஜென்ட்டாக நம்ம பில் போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதில் மிஸ்டேக் வந்து இந்த ஃபுல்லாமே வந்து ஜல்லி பீஸ் கொஞ்சம் லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்கிங் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் நம்ம பேக்கிங் கொடுத்துக்கணும். இது வந்து மேனுஃபேக்சரிங் இடத்துல வந்து 15 நாள் க்யூரிங்க ஃபஸ்ட் குவாலிட்டி. அதே மாதிரி ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் 8 பீஸ் ஆஃப் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. 1 2 3 4 5 6 இன்னும் 2 பீஸு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம்னா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. வருஷங்கள் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஹாலோ பிளாக்கு செங்கல் இந்த மாதிரி காம்பவுண்டு கட்டி அவங்களுக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா லாஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ரெடிமேட் காம்பவுண்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இவர் தான் ஓனரு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம், எத்தனை வருஷங்க வச்சுருந்தீங்க இந்த காம்பவுண்டு? அந்த கல் இல்லைங்க, 2002 என்னங்க 3வது தலைக்கட்டு. 3வது தலைக்கட்டாமாங்க. 3வது தலைக்கட்டு வந்து அந்த காம்பவுண்டு பண்ணல. இந்த ஆட்டி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த காம்பவுண்டு செய்யறதுக்குங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் ஓனரு. எத்தனை வருஷம் ஆச்சுங்க அந்த வீடு கட்டி? 2002. 2002 மைனஸ் 2026. அப்போ இந்த வருஷத்தில் போட்டால் 24 வருஷம் ஆச்சுங்க. காம்பவுண்டு கட்டல. அவர் வீடு மட்டும் கட்டியிருந்தார். வெறும் கல்லுகளெல்லாம் வச்சு ஃபிட் பண்ணியிருந்தார். வெறும் 35,000 நம்ம வேலை முடிச்சாச்சு. ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வித்தியாசம் சொல்லிட்டேங்க. இங்கே பாருங்கள், சொல்லுங்கள். 2007 வீடு கட்டிருந்தீங்க. சரி சரி. இது 3வது தலைக்கட்டு செவரிய. சரி, கொட்டை அடிச்சு வச்சிருக்கேன். அதான் நல்லா இருக்குங்களா வேலைப்பாடு? வேலை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, இது ஆல்ரெடி நம்ம திருப்பூரில் பண்ணி கொடுத்தோம். செட்டிபாளையத்தில். வேறு செட்டிபாளையத்தில் வந்து இவரோட மாப்பிள்ளைங்க, இவரோட மாப்பிள்ளை வந்து அங்கே பெரிய குடம், செட்டிபாளையத்தில் பெரிய குடம்னு ஒன்று போட்டு கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 2000 அடிக்கு நமக்கு போட்டு கொடுத்துருக்கோம். அந்த கான்டாக்ட் வச்சு இவங்க வந்திருக்காங்க. ஆமாங்க. இது வந்து வெறும் 35 அடிக்குள்ள நம்ம வேலை முடிச்சாச்சு. இந்த மாதிரி ரெடிமேட் காம்பவுண்ட் தான் கால் பண்ணுங்கள். காட்டுக்கு இங்கே பாருங்கள், அவர் காட்ட சொல்லியிருந்தார். அந்த ஐயா வந்து காட்ட சொல்லியிருந்தார். 2002ங்க. இந்த 2002 வந்து வீடு கட்டினது. இந்த 2002 அவங்க வந்து இந்த மாதிரி கல்லை வச்சு ரெடிமேட் காம்பவுண்டு டெம்பரவரியாக ஒரு காம்பவுண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். நம்ம இப்போ ரெடிமேட் காம்பவுண்டு ஃபிட் பண்ணி தந்துட்டோம். இது எதனாலனா இந்த இடத்துல நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி செட்டிபாளையத்தில் மூர்த்தி ஸ்டாருக்கு நம்ம போட்டு கொடுத்தோம். அவரோட மாமா தானுங்க இது. அவரோட மாமாவுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டு தர சொல்லிட்டாரு. அவருக்கு நம்ம குடோன் வந்து நீட்டாக போட்டு கொடுத்தனால பிடிச்சது. அது பார்த்து நம்ம நீட்டாக போட்டாச்சுங்க. நல்லா இருக்குல்லங்க? சரி சரிங்க. சரி, இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சைட்டுக்கு நாங்கள் போக வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கிளம்புறோம். நல்லபடியாக முடிச்சு தந்துடுவோம். சரிங்களா? சரி. இங்கே பாருங்கள், அவர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு காம்பவுண்டு. அவர் வந்து நம்ம கேமரா எடுக்க அடுத்தடுத்து பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. நம்ம தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவருக்கு வந்து ஸ்லாப் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபிட்டிங் பண்ணி நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இதில் 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.